வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே ஒரு செயல்முறையின் திறனை எப்படி அளவிடுவது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? அதற்கான மிக முக்கியமான அளவுகோல்தான் சிபிகே. இந்த காணொளியில் ரியல் டைம் சிபிகே கணக்கீடு ஏன் முக்கியமானது, அது எப்படி கணக்கிடப்படுகிறது, அதிக உற்பத்தி நடைபெறும் தொழிற்சாலைகளில் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, மேலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டிய சிறந்த நடைமுறைகள் என்ன என்பதை எளிமையாகவும் நடைமுறை உதாரணங்களுடனும் தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் சிபிகே என்றால் என்ன? சிபிகே அதாவது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். ஒரு செயல்முறை கொடுக்கப்பட்ட டாலரன்ஸ் வரம்புகளுக்குள் எவ்வளவு தொடர்ந்து தரமான உற்பத்தியை வழங்குகிறது என்பதை அளவிடும் முக்கியமான அளவுகோலாகும். இது செயல்முறையின் மாறுபாடு மற்றும் அதன் மைய நிலை இரண்டையும் மதிப்பீடு செய்கிறது. பொதுவாக சிபிகே மதிப்பு 1க்கும் குறைவாக இருந்தால் அந்த செயல்முறை நிலையானதாக இல்லை என்று பொருள். 1.33 அல்லது அதற்கு மேல் இருந்தால் அது ஒரு திறன் வாய்ந்த செயல்முறையாக கருதப்படுகிறது. 1.67 அல்லது அதற்கு மேல் இருந்தால் மிகவும் முக்கியமான மற்றும் துல்லியம் தேவைப்படும் செயல்முறைகளுக்கு உலக தரமான செயல்திறன் என்று கருதப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், சிபிகே மதிப்பு உயர்ந்தால் வாடிக்கையாளருக்கு தரமான தயாரிப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். பாரம்பரிய தர ஆய்வு முறைகளில் குறிப்பிட்ட இடைவெளியில் மட்டுமே மாதிரிகள் பரிசோதிக்கப்படுகின்றன. இதனால் செயல்முறையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம். ஆனால் ரியல் டைம் சிபிகே கண்காணிப்பு முறையில் உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே தொடர்ச்சியாக தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. சிபிகே மதிப்பு உடனுக்குடன் புதுப்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் செயல்முறையில் ஏற்படும் சிறிய மாறுபாடுகளையே ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும். உடனடியாக சரியான திருத்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இதன் விளைவாக தரக்குறைபாடுகள் குறைகின்றன, உற்பத்தி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது, மேலும் வாடிக்கையாளருக்கு தொடர்ந்து உயர்தரமான தயாரிப்புகளை வழங்க முடிகிறது. ரியல் டைம் சிபிகே செயல்முறை எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்போம். முதலில் ஷாப் ஃப்ளோரில் உள்ள அளவீட்டு கருவிகள் உற்பத்தி தரவுகளை தொடர்ந்து சேகரிக்கின்றன. இந்த தகவல்கள் பிஎல்சி மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. பின்னர் அவை எம்இஎஸ் அல்லது ஸ்காடா சிஸ்டத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அங்கிருந்து எஸ்பிசி சாஃப்ட்வேர் தரவுகளை உடனுக்குடன் பகுப்பாய்வு செய்து ரியல் டைம் சிபிகே மதிப்பை கணக்கிடுகிறது. சிபிகே மதிப்பு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட்டு விலகினால் உடனடியாக அலர்ட் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவாக சரி செய்ய முடிகிறது. இதுவே ரியல் டைம் சிபிகே கண்காணிப்பின் மிகப்பெரிய பலமாகும். ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் சிபிகே மதிப்பை புரிந்து கொள்வோம். ஒரு பாகத்தின் டாலரன்ஸ் வரம்பு 99.80 மில்லிமீட்டரிலிருந்து 100.20 மில்லிமீட்டர் வரை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அந்த செயல்முறையின் சராசரி மதிப்பு 100.02 மில்லிமீட்டர். மேலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.03 என்றால் அந்த செயல்முறையின் சிபிகே மதிப்பு சுமார் 2 இருக்கும். இது என்ன காட்டுகிறது என்றால் அந்த செயல்முறை மிகவும் நிலையானது, டாலரன்ஸ் வரம்பின் மையத்தில் சிறப்பாக செயல்படுகிறது, மேலும் உயர்தரமான தயாரிப்புகளை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என்பதை குறிக்கிறது. அதனால்தான் உயர் சிபிகே மதிப்பு ஒரு உலகத்தரமான உற்பத்தி செயல்முறையின் அடையாளமாக கருதப்படுகிறது. சிபிகே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பல தொழில்துறைகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆட்டோமோட்டிவ் உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு மற்றும் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகளில் சிபிகே மிக முக்கியமான தர அளவுகோலாக செயல்படுகிறது. மாஸ் புரொடக்ஷனின் போது ஒவ்வொரு முக்கியமான பரிமாணமும் குறிப்பிடப்பட்ட டாலரன்ஸ் வரம்பிற்குள் இருக்கிறதா என்பதை சிபிகே தொடர்ந்து கண்காணிக்க உதவுகிறது. இதன் மூலம் தரக்குறைபாடுகள் குறைகின்றன, செயல்முறை நிலைத்தன்மை அதிகரிக்கிறது, மேலும்
வாடிக்கையாளரின் தர எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து பூர்த்தி செய்ய முடிகிறது. ரியல் டைம் சிபிகே பயன்படுத்துவதால் பல முக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன. முதலாவதாக, செயல்முறையில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையே ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும். இதனால் தர குறைபாடுகள் உருவாகும் முன்பே தேவையான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இதன் மூலம் ஸ்கிராப் மற்றும் ரீவொர்க் செலவுகள் கணிசமாக குறைகின்றன. உற்பத்தி நிறுத்த நேரம் குறைந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் உடனுக்குடன் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் வேகமான மற்றும் துல்லியமான முடிவுகளை எடுக்க முடிகிறது. இறுதியில் இந்த அணுகுமுறை நிலையான தரம், அதிக செயல்திறன் மற்றும் உலகத்தரமான உற்பத்தி சிறப்பை அடைய நிறுவனங்களுக்கு உதவுகிறது. ரியல் டைம் சிபிகே முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒரு தெளிவான செயல்திட்டம் அவசியம். முதலில் தரத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான பண்புகளை அடையாளம் காண வேண்டும். அதனைத் தொடர்ந்து அளவீட்டு கருவிகள், உற்பத்தி இயந்திரங்கள் மற்றும் மென்பொருள் அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும். மேலும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்கி அவர்கள் தரவுகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் துல்லியமற்ற அளவீடுகள், நிலையற்ற செயல்முறைகள் அல்லது தவறான தரவுகள் போன்ற சவால்களையும் சரி செய்ய வேண்டும். இந்த அடித்தளம் வலுவாக இருந்தால்தான் ரியல் டைம் சிபிகே துல்லியமான தகவல்களை வழங்கி தொடர்ச்சியான தர மேம்பாட்டையும் உலகத்தரமான உற்பத்தி செயல்திறனையும் உறுதி செய்யும். இந்த காணொளியின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம். சிபிகே என்பது ஒரு செயல்முறை எவ்வளவு நிலையாகவும் டாலரன்ஸ் வரம்பின் மையத்திலும் செயல்படுகிறது என்பதை அளவிடும் சக்தி வாய்ந்த தர அளவுகோலாகும். ரியல் டைம் கண்காணிப்புடன் எஸ்பிசியை இணைத்து பயன்படுத்தும்போது அளவிடுதல், கணக்கிடுதல், மாறுபாடுகளை கண்டறிதல் மற்றும் உடனடி திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் ஆகியவை ஒரு தொடர்ச்சியான மேம்பாட்டு சுழற்சியாக மாறுகின்றன. இதன் மூலம் செயல்முறை நிலைத்தன்மை அதிகரிக்கிறது, தரக்குறைபாடுகள் குறைகின்றன, உற்பத்தி திறன் மேம்படுகிறது. மேலும் உலகத்தரமான செயல்திறனையும் நிலையான உற்பத்தி சிறப்பையும் அடைய முடிகிறது. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ரியல் டைம் சிபிகே வெறும் உற்பத்தி தரவுகளை மட்டுமல்ல, அவற்றை பயனுள்ள தர மேம்பாட்டு நடவடிக்கைகளாக மாற்றும் சக்தி வாய்ந்த கருவியாகும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சிபிகே, எஸ்பிசி, சிக்ஸ் சிக்மா மற்றும் தர மேலாண்மை பற்றிய மேலும் பல பயனுள்ள காணொளிகளுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களின் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.